ஸ்ரீ பிரசன்ன திம்மராய சுவாமி கோயில். இந்த கோயிலோட பகவான் வந்து விஷ்ணு தான். கோயில் பிரகாரத்தில் ரொம்ப அழகாக ஒரு சைடு ராமாயணமும் இன்னொரு சைடு மகாபாரத கதையையும் அவள் அழகாக வர்ணனையாக வரைஞ்சிருக்கா, ஓவியமாக எல்லா பக்கமுமே. மேலே எல்லாமே சிலைகளுமே ரொம்ப அழகாக படிச்சிருக்கா. ஃபஸ்ட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ராமர் சீதா பட்டாபிஷேகம், இன்னொரு சைடு பத்மாவதி சீனிவாசனோட திருக்கல்யாணம் அழகாக வரைஞ்சிருக்கா. ஃபஸ்ட்டு இந்த சைடு ராமாயண கதையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராமாயணத்தை எழுதிய வால்மீகியோட பிக்சர் அழகாக போட்டிருக்கா, ரொம்ப வரைகிற மாதிரி வால்மீகி எழுதுகிற மாதிரி. அடுத்தது தசரத மகாராஜாவுக்கு புத்திர காமிஷ்டி ஆக்கி பண்ணி அதில் வர கிடச்ச அந்த பாயாசம் வர மாதிரி அக்னி பகவான் கொடுக்குற மாதிரி. அதை சாப்பிட்ட 3 மகாராணிகளுக்கும் ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் 4 பேரும் பிறந்த மாதிரி தொட்டிலில் இருக்கிற மாதிரி காட்சி. அப்புறம் எல்லாரும் குழந்தையெல்லாம் வளர்ந்து குருகுலம் போகிறான். வசிஷ்டர் குருவாக வச்சுட்டு வில்வித்தையெல்லாம் படிக்கிற மாதிரி சீனு. அப்புறம் விஸ்வாமித்திரரோட ராமரும் லக்ஷ்மணனும் போய் ராட்சச வதம் செய்கிறதுக்காக கிளம்புறா. இந்த கிளம்புற நேரத்தில் தான் அவள் சிவதனுசை உடைச்சு சீதா விவாகம் நடக்கிறது, ராம சீதா விவாகம். அடுத்தது சபரி, இது வனவாசம் போனப்புறம் உள்ள காட்சிகள் கொஞ்சம் இருக்குது. இதில் சபரி பழம் சாப்பிட்டு இனிக்குதான் புளிக்குதான்னு எச்சி பழத்தை ராமருக்கு கொடுக்குற மாதிரி உள்ள காட்சி. அப்புறம் இலங்கைக்கு ராவணன் சீதையை கடத்திட்டு போனப்புறம் அசோகவனத்தில் சீதை இருக்கும்போது அனுமார் போய் ராமரோட அடையாளமாக மோதிரத்தை சீதைக்கு கொடுக்குற மாதிரி உள்ள காட்சி. அடுத்தது சீதையை மீட்கிறதுக்காக அனுமார் ஜாம்பவான் அவளோட ஹெல்ப்போட ராமரும் லக்ஷ்மணனும் பாலம் கட்டி இலங்கைக்கு போகிற மாதிரி உள்ள காட்சி. இது இலங்கையில் கும்பகர்ணன், ராவணனோட தம்பி கும்பகர்ணன் எப்போவுமே தூங்கிட்டு இருப்பான். போருக்காக அவனை எல்லா இசை வாத்தியங்களெல்லாம் முழங்குற மாதிரி அவனை எழுப்புற மாதிரி உள்ள காட்சி. போரில் லக்ஷ்மணன் விஷம் கொடுத்தது சாப்பிட்டதுனால என்ன மருந்தை கொடுத்தா விஷம் முடியுங்கிறது தெரியாமல் அனுமார் என்ன செஞ்சார், சஞ்சீவி மலையவே தூக்கின்னு வர மாதிரி உள்ள காட்சி. எல்லாம் குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் பார்த்தா அவளுக்கு கதை நல்லாவே புரியும் நம்ம சொல்கிறத விட. இது கடைசி போர்க்களத்தை காட்டியிருக்கான். ராமரும் லக்ஷ்மணனும் ராவணனோட போர் பண்ணுற மாதிரி, ராவணன் கடைசி அழிகிற மாதிரி உள்ள காட்சி இந்த கோயிலில் ரொம்ப பிரம்மாண்டமாக வரைஞ்சிருக்கான். உண்மையாகவே பெயிண்ட் பண்ணவாளுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். ஏன்னா அந்த காவியங்கள்லாம் ஓவியமாக பார்க்கும்போது நம்ம எப்போவுமே மறக்கவே மாட்டோம். ஒரு சைடு ராமாயணம், இன்னொரு பக்கம் மகாபாரத கதையை இந்த கோயிலில் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது எல்லோரும் பாருங்க. இந்த கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக, அழகாக இருக்குது. கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ.